வணக்கம் அன்பான ஜோதிடர்களே. விஜய் ரசிகர்களுக்கும் டிவிகே கட்சி தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அதில் பணிபுரியக்கூடிய அத்தனை அரசியல் விமர்சகர்களுக்கும் நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். 12வது மாதம் நான் அவருக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை யாரும் சரியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பதிவை பேசுகிறேன். வாழ்க்கையில் அவருக்கு 7 கூடைய மாங்கல்யாது 8ல் மறைந்திருக்கார். குடும்பத்தில் பிரச்சனை வரும் என்று சொன்னேன். அரசியலில் இது ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும்ங்கிறத ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தேன். இதை யாருமே என்னன்னா அந்த ஆலய வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆலய வழிபாடு விஜய் அவர்கள் போய் பண்ணியிருந்தாருன்னா நிச்சயம் இந்த பாதிப்பு கிடக்கலாம். இது பல ஆண்டுகளாகவே இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. ஏன்னா மாங்கல்ய ஸ்தானம் அவருக்கு பலப்படலை என்பதை உறுதியாக சொல்றேன். நிச்சயம் அவர் கவனத்திற்கு போகணும் என்பதற்காக சொல்றேன். அவர் எந்த ஜோதிடையாவது பார்க்கட்டும், இல்லை கேரளாவில் போய் பார்க்கட்டும், அந்த அவருக்கு நல்லது நடக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ போடுகிறேன். நிச்சயம் இதை நீங்கள் நன்கு கவனித்து 12வது மாதம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. 12வது மாதம் அவர் வீடியோ போட்டிருக்கேன். ஆதாரபூர்வமாக உண்மை. நிச்சயம் அரசியலில் அவர் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்திலையும் நான் சொல்கிறேன். ஒரு எதிர்கட்சி தலைவராவது வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்கிறேன். நிச்சயமாக நல்ல தெய்வங்களை வழிபட்டால், நல்ல ஜோதிடர்கள் அவருக்கு பிடித்த ஜோதிடர் யாரும் கூட இருந்தால் கண்டிப்பாக அவரோட ஆலோசனை வர சொல்லுங்க. வெற்றி நிச்சயம். நாளும் நல்ல நடக்கும் என்று நல்ல கருத்தை விடைபெறும். நன்றி.